சைக்கிள்ல சேலை சிக்கி மீனாட்சி கீழே விழுந்துட்டாமா. சரி வாடா, நீ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ வா. பெட்டியெல்லாம் தூக்கி உள்ள வைங்க. கை எப்படி அடிபட்டுச்சு? பாவம், ஹனிமூன் பிளான் கேன்சல் ஆயிடுச்சுல்ல? அது எப்படி 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 ஒரு நிமிஷம் உன் கூட பேச முடியாதுன்னு சொன்னதுனால ஒரு வாரம் என்ன உன் கூட இருக்க வைப்ப, அதுவும் தனியா இருக்க வைப்ப இல்ல? இப்ப ஒரு மாசத்துக்கு எங்க அப்பா நான் சொல்றதான் கேட்பாரு. அதுக்கப்புறமா நீ எது பிளான் பண்ணாலும் உடஞ்ச கை வலிக்குதுப்பான்னு சொல்லியே உன் பிளான சுக்கு நூறு ஆக்கிடுற. நீ தாலி கட்டினதுக்கே உன் மேல வெறியாயி போய் கிடக்குற. இதுல உனக்கு ஹனிமூன் வேற கேக்குதோ? அதுவும் சிம்லால. என்ன தைரியம் இருந்திருந்தா நீ ஹனிமூன் ஏற்பாடு பண்ணிருப்ப. ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. என்னைக்குமே உன்னால என் நிழல கூட தொட முடியாதுடா. நீ 100 அடி பாஞ்சா நான் 200 அடி பாய்வேன். இனிமே என்கிட்ட இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் வச்சுக்காத. போ போங்கறேன்ல. டேய் போடா. என்னடா அப்படி பாக்குற? போ. ஏய், என்ன அப்படி பாத்துட்டு இருக்க நீ? மாமா, இங்க வேகமா ஓடி வாங்க மாமா. மீனாட்சி கை நல்லா தான் இருக்குது. வாங்க மாமா, சீக்கிரம் ஓடி வாங்க மாமா. இந்த அநியாயத்தை வந்து பாருங்க. நீ கொத்தாதடா. இந்த கொடுமை எப்படி வாயால சொல்லுவேன் மாமா? ஐயோ சீக்கிரம் வாங்க மாமா. கொத்தாத. ஐயோ சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க மாமா. ஏய், விடுடா. விட மாட்டேன் நீ. விடுடா. விட மாட்டேன். விட முடியாது. விடு. அம்மா, ஐயோ. விட மாட்டேன் நீ. விடுடா. விடுன்னு சொல்றேன்ல மாமா. சீக்கிரம். ஐயோ உடஞ்ச கையால நீ அடிக்கிற மாமா. உடஞ்ச கையால அடிக்கிற. இங்க வாங்க, சீக்கிரம் வந்து தொலைங்க மாமா. விடுடா. டேய் விடு. டேக் இட். அம்மா. डर रहा नहीं क्या? அந்த பயம் இருக்கணும். கவலைப்படாத. அத்தை மாமா யாரும் வீட்டில் இல்லை. யாரும் வரமாட்டாங்க. ஏப்ரல் ஃபூல். உள்ளுக்குள்ள இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு பஞ்சு டைலாக் பேசுற. நல்லா என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு சும்மா விடுறேன். ஆனா ஏதாவது ஒன்று கண்டிப்பா பண்ணுவேன். கண்டிப்பா பண்ணுவேன் மீனாட்சி. இனிமே மாமா கிட்ட பஞ்சு டைலாக்லாம் பேசக்கூடாது, சரியா? அப்புறம் இந்த பேக் பண்ண ட்ரெஸ் எல்லாம் பீரோக்குள்ள எடுத்து வச்சிடாத. எனி டைம் ஹனிமூன் கிளம்ப வேண்டியிருக்கும். ரெடியா ரெடியா அருமை பொண்டாட்டி.
நல்ல வேளை அப்பா வரல. இந்த லூசு கிட்ட உண்மையை சொல்லிருக்க கூடாது. நான் ஒரு லூசு. நல்ல வேலை இன்னைக்கு அந்த பையன் வரல. யாருன்னே தெரியலையே, எதுக்காக நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டான்? ஒருவேளை பைத்தியமா இருக்குமோ? சேச்சா, பார்த்தா அப்படி தெரியலையே. எது எப்படியோ, இனிமே வராம இருந்தா சரி. ஐயோ, ஏங்க என்னை பார்த்து பயப்படாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேச என்ன இருக்கு? நீங்க யாரு? எதுக்காக என்கிட்ட வந்து பேசுறீங்க? எதுக்காக என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? சொல்லுங்க. சொல்றேன். நான் யாரு, நான் ஏன் உங்ககிட்ட பேசுறேன், நான் எதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், எல்லாத்தையும் சொல்றேன். சொல்லுங்க. என் பேரு வைத்தி. நான் ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஐஸ்வர்யாவை நான் முதல்ல எங்கள் தோட்டத்தில் தான் பார்த்தேன். அந்த முதல் சந்திப்பிலேயே நானும் அவளும் காதல் வயப்பட்டோம். ஆனால் எங்கள் காதல் கைகூடாதுன்னு எங்களுக்கு அப்பவே தெரிஞ்சுது. ஏன்? என் அப்பாவும் ஐஸ்வர்யாவோட அப்பாவும் ஜென்ம எதிரிங்க. பார்த்த இடத்துலலாம் ஒருத்தர் வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொல்கிற அளவுக்கு பகை உள்ளவங்க. இருந்தாலும் நானும் ஐஸ்வர்யாவும் யாருக்கும் தெரியாமல் காதலிச்சிட்டு இருந்தோம். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஐஸ்வர்யாவுக்கும் எனக்கும் 2 வீட்டு பெரியவங்க முன்னிலையிலையும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. ஆனா என்ன சொல்லுங்க. ஒரு பிரச்சனையினால என்னோட அப்பாவுக்கும் ஐஸ்வர்யோட அப்பாவுக்கும் பகை ஏற்பட்டுச்சு. எங்க அப்பா நிச்சயமான எங்க கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாரு. அப்பாவை எதிர்த்து பேச முடியாம நானும் அமைதியா இருந்துட்டேன். அப்போ ஐஸ்வர்யா எவ்வளவோ எடுத்து சொன்னான். என்னை ஏத்துக்குங்க வைத்தி, ஏதாவது ஒரு கோயிலில் வச்சு எனக்கு தாலி கட்டுங்க வைத்தின்னு ரொம்ப போராடினான். மனசுல காதல் இருந்தும் எங்க அப்பாவை எதிர்த்து கல்யாணம் பண்ண தயங்கிக்கிட்டு நான் அவள் மேல வெறுப்பா இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன். நான் அவளை அவமதிச்சேன், கண்டுக்காம விட்டேன். அதனால மனசு உடைஞ்ச ஐஸ்வர்யா கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவளை கொன்னது நான் தான். என்னாலதான் அவ செத்தா. அன்னையில இருந்து இந்த நொடி வரைக்கும் ஐஸ்வர்யாவை மறக்க முடியாம பித்து பிடிச்சு சுத்திட்டு இருக்கேன். வாழ்க்கையில எந்த குறிக்கோளும் இல்லாம அவ நினைப்ப மட்டுமே என் வாழ்க்கைய நினைச்சிட்டு அலையறேன். நான் உங்களுக்காகவும் ஐஸ்வர்யாக்காகவும் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? எதுக்காக என்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறீங்க? எனக்கும் ஐஸ்வர்யாக்கும் என்னங்க சம்பந்தம்? என்னது? பாருங்க, எப்படி இவங்க என்ன மாதிரியே இருக்காங்க?
என்ன மன்னிச்சிரு ஐஸ்வர்யா. ஐயோ என்னங்க ஐஸ்வர்யா என் மக சாப்பிட முடியாம கஷ்டப்படுறா. அதை பார்த்துட்டு நீ சும்மா இருக்க? நான் என்ன மாமா பண்ண முடியும்? ஊட்டி விடியா என் மகளுக்கு? ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஏய் யாரும் வரலப்ல, சீக்கிரம் தின்னு தின்னு. எனக்கு வேணாம் மைனா. ஏறு உன்னை கொண்டே அப்படி வேண்டி ஒழுங்கா 10 நிமிஷத்துல போட்டு வச்ச சாப்பாடை சாப்பிட்டு எந்திரிக்கிற பாத்துக்க. ஏய் தின்னு தொலைப்ல. ஏய் வேமா 4 வாய் அள்ளி போட்டு தொலைவ்ல. சும்மா ஒரு பருக்கே பறக்கிட்டு இருக்க. சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன் மைனா, அவசரப்படுத்தாத. அண்ணே பாத்தீங்களா? என்ன ஒரு வில்லத்தனம். கை உடைஞ்ச மாதிரி என்னமா நடிப்பு நடிக்கிறா. நடிப்புல இவ ஒரு பொம்பளை சிவாஜினே. எச்சாட்லி எச்சாட்லி. சௌந்தர்யா மீனாட்சி உங்க அப்பா வராரு. மாடு 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 சீக்கிரம். ஏய் கை கழுவாடி. ஐயோ இந்த புடி தொட. அத்தே என்ன ஒரு டைமிங் பாரியா. அண்ணே ஊருக்குள்ள நம்ம தான் கேடிங்க நினைச்சிட்டு இருந்தோம். இவளுக்கு நம்மளோட பெரிய கேடிங்களா இருக்காளுங்கண்ணே. ஆமாம்பா. சாப்பிடுங்க செல்லக்குட்டி. மைனா? அப்பா வாங்கப்பா. மீனாட்சி அம்மா எங்கம்மா? அப்பா அம்மா அப்பத்தா வீட்டு வரைக்கும் போயிருக்காங்க. என்ன திடீர்னு? அப்பத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணாங்க. அதான் அம்மா சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படியா? எப்பா சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லம்மா, இனிமேதான். அப்ப நான் சாப்பாடு போறேன், சாப்பிடுங்க. அப்படின்றியா? சரி போடு, இன்னைக்கு உங்க கையால சாப்பிடுறேன். சரிங்கப்பா. அண்ணா எனக்கு ஒண்ணு தோணுதுண்ணே. எனக்கும் அதே தான் தோணுது வேட்டையா. அப்ப வாங்க என்ட்ரி கொடுத்துருவோம். கொடுத்துருவோம். அப்ப உங்களுக்கு ஏதாவது புரியுதா? போடு போடு. நல்லா சாப்பிடுங்கப்பா. நீங்களும் இந்த பிள்ளை மாதிரியே அப்புறம் இப்பதான் பந்தி நடக்குது போல. வாயா மருமகனே, வா உட்காரு சாப்பிடு. இல்ல மாமா, நாங்க இப்பதான் வெளியில சாப்பிட்டோம், நீங்க சாப்பிடுங்க. சரி. அண்ணே என்னப்பா? நீங்க மைனா உட்கார வச்சு சாப்பாடு போடுங்க. சரி தம்பி. வேணாம். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மைனா என்ன சாப்பிட உட்காருன்றல. உட்காரு. வேணாம். உட்காரு மைனா, மருமகன் சொல்றாருல்ல, உட்காரு. சரிங்கப்பா. வெரி குட். டக்ளஸ்ண்ணே மைனாக்கு ஃபுல்லா லோட் பண்ணி விடுங்க. என்னங்க ஃளைட் எப்படி? எல்லாரும் வயிறார நல்லா சாப்பிடணும், அதான் எங்களுக்கு வேணும் இல்லனே? ஆமா ஆமா, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கேன். நல்லா சாப்பிடு மைனா, சாப்பிடு சாப்பிடு.
பொண்டாட்டி சாப்பிட முடியலன்னு என் மருமகன் எம்புட்டு ஃபீல் பண்றான். வேட்டையா, உனக்கு மீனாட்சி மேல அம்புட்டு பாசமா? மீனாட்சி, என்னம்மா சாப்பிட முடியலையா? அப்படிலாம் இல்லப்பா, சாப்பிடுறேன் தான். வேட்டையா, மாமா என் மக சாப்பிட முடியாம கஷ்டப்படுறா. அதை பார்த்துட்டு நீ சும்மா இருக்க? நான் என்ன மாமா பண்ண முடியும்? ஊட்டி விடியா என் மகளுக்கு? ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஊட்டி விடியான்ற? அப்பா நானே சாப்பிட்டுக்கிறேன்ப்பா, பரவாயில்ல. நீ சும்மா இருமா. வேட்டையா, நீ ஊட்டி விடு. ஆ, அப்பா இல்லப்பா, எனக்கு வேணும்னா மைனா ஊட்டி விடுவா. நான் சாப்பிட்றேன். நான் கூட ஊட்டி விடுவேன்ப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி மைனா ஊட்டுறதுன்னா பரவாயில்ல. இப்போ உன் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் மைனா எதுக்கு ஊட்டி விடணும்? வேட்டையா, நீ ஊட்டி விடு. கண்டிப்பா மாமா. நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? அப்பா, ஒரே ஒரு நிமிஷம் நானே கை எடுத்துக்க. நீ சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. சும்மா இரு மீனாட்சி. மருமகன் ஊட்டி விடுவார். அண்ணா இந்த சாம்பாரை ஊத்துனேன். அதோ அங்கே இருக்கு பாரு. நான் வந்ததுக்கப்புறம் எதுக்கு இந்த ஸ்பூனு? இன்னும் கொஞ்சம் ஊத்துனேன். நல்லா ஊட்டி விடு வேட்டையா. மீனாட்சி, சொல்லுடா. சொல்லுடா. மீனாட்சி, சாப்பிடுமா. மருமகன் ஆசையா ஊட்டி விடுறாருல்ல. ஆ, 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 ஆ. அவ்வளவுதான். வேட்டையை கிடைச்ச கேப்லன்னா வெளுத்து கட்டுறானே. யோ, நல்லா பெசஞ்சு ஊட்டி விடியா. இதோ மாமா. இந்தாங்க, அடுத்த வாய் வாங்கிக்கோங்க. அட சாப்பிடு மீனாட்சி. எனக்கு போதும். அங்க பாரு, அங்க பாரு, வெளியில பாரு, நீலா பாரு, நீலா பாரு. பாரு பாரு, ஆச்சுல்லு, ஆச்சுல்லு, ஆச்சுல்லு. வேணாம். ஆச்சுல்லுமா. அட வாங்கிக்கம்மா. இல்லப்பா, நான் ஆ, நான் சாப்பிடு மீனாட்சி. என்னைக்கும் என் மகளும் மருமகனும் இதே பாசத்தோடையும் அன்போடையும் இருக்கணும். ஐஸ்வர்யா, ஐயோ தயவு செஞ்சு என்ன அப்படி கூப்பிடாதீங்க. நான் நீங்க சொல்ற ஐஸ்வர்யா கிடையாதுங்க. என் பேரு துளசி. நான் இந்த ஊர்ல சாதாரண வாழ்க்கை வாழற ஒரு பொண்ணு, அவ்வளவுதான். மத்தபடி எனக்கும் நீங்க சொல்ற ஐஸ்வர்யாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த ஐஸ்வர்யா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு வகையில அந்த பொண்ணு என்ன மாதிரி இருக்காங்கிறதுக்காக நான் தான் அந்த பொண்ணுன்னு நினைக்காதீங்க. நான் வேற, அந்த பொண்ணு வேற. இல்லைங்க, நீங்க ஐஸ்வர்யா மாதிரி இருக்கீங்கன்னு தான். ஐயோ, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? அது ஏன் தப்பு இல்லையே. உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இன்னும் எங்களை மாதிரி 5 பேர் இருக்கணும். அந்த 5 பேர்ல யாரையாவது தேடி கண்டுபிடிங்க. என்ன விட்டுருங்க. இனி என்ன தேடி வராதீங்க. ஏங்க, மன்னிச்சிடுங்க. உங்களை தொந்தரவு பண்ணோன்றது என்னோட எண்ணம் இல்லை. ஏதோ உங்களை பார்த்தா எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குது. அதுக்கு தான் இங்க வரேன், உங்களை பார்க்குறேன். நீங்க என்ன காரணம் சொன்னாலும் என்னால இதை ஒத்துக்கவே முடியாது. நான் ஒன்னும் காட்சி பொருள் இல்லைங்க. உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குதுங்கிறதுக்காக என்ன நீங்க பாக்குறீங்கன்றத என்னால ஏத்துக்க முடியாது. அத காரணம் சொல்லி நீங்களும் என்ன பாக்குறத நியாயப்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாம இது கிராமங்க. இது வரைக்கும் யார்கிட்டயும் எதுக்காகவும் இந்த மாதிரி நின்னு பேசினதே கிடையாது. இப்படி நான் பேசுறத யாராவது பார்த்தா கண்டபடி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன்,
இனிமே என்னை இப்படி கண்ட நேரத்துல பார்க்க வராதீங்க. இல்ல இல்ல, பார்க்கவே வராதீங்க. என்னை விட்டுருங்க. ப்ளீஸ் ஐஸ்வர்யா. ஐயோ, முதல்ல இந்த பேரை சொல்லி என்னை கூப்பிடுறத நிப்பாட்டுங்க. என் பேரு துளசி துளசி துளசி. என்ன ஐஸ்வர்யான்னு இன்னொரு தடவை கூப்பிடாதீங்க. சாரிங்க. இங்க பாருங்க, நீங்க உங்க காதலியை இழந்துட்டீங்கன்றதுக்காகவும் என்ன மாதிரியே இருந்த ஒரு பொண்ணு இறந்துட்டாங்கிறதுக்காகவும் நான் வருத்தப்படுறேன், அனுதாபப்படுறேன். என்னால அவ்வளவுதான் முடியும். அதை தாண்டி என்னால உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. இனிமே இந்த ஊருக்கு வராதீங்க. அப்படியே வந்தாலும் என்ன தேடி வராதீங்க. உங்களை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்ன பார்த்ததுல இருந்து உங்களுக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்ல. இனிமே என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. இதுவே நம்ம சந்திக்கிற கடைசி சந்திப்பா இருக்கட்டும். நான் வரேன்.